என்னடா இது நாகா? என்னாச்சு? அவ எல்லாரும் முன்னாடி என் கண்ணத்திலே அரைஞ்சிட்டா. என் அக்காவும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டா. அந்த சதாசிவம் யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டான். எதுக்கு இப்படி பண்ணான்னு தான் தெரியல. உன் மேல உள்ள பயம்தான். எங்க நீ அவளை தூக்கிட்டு போயிடுவியோங்கிற பயம்டா. ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யல. எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் உன்னோட கேங்கும் அந்த ஒத்த ஆள் விஜய்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ச்சே. நான் நீ பார்த்துட்டே இரு. அவனை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. அவனை விடவே கூடாதுனாக்கா. அவனை இப்படியே விட்டோம்னா அவன் கப்பனுக்கு அவன் பெரிய சப்போர்ட்டா நிப்பான். அப்புறம் நாம கட்சியில டம்மியா தான் சுத்திட்டு இருக்கணும். அவளுக்கு அந்த விஜய் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு. நீ அவளை அனுபவிச்சிரு. உன் மனசுல இருக்கிற கோபத்தை தீர்த்துக்கடா நாகா. கண்டிப்பானே. அவங்களுக்கு என் கையில தான் சாவு. நீங்களே அதை பார்க்க தான் போறீங்க. காவியா, வீடு பழசா இருந்தாலும் பார்க்க நல்லதா இருக்குல்ல? நாட் பேட். பரவாயில்ல. அங்கிள் அங்கிள் அங்கிள். யாருமா நீ? அங்கிள், என் பேரு காவ்யா. ஞாபகம் இல்லையா? ராஜசேகரோட பொண்ணு. அங்கிள். ஓஹோ, நம்ம ராஜசேகர் பொண்ணா? வாமா வா. ஆமா, இவரு? என் பேர் குருபாய். காவியா கசின். ஹாய். வணக்கம். வணக்கம். காவியா, நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருவா? போயிட்டு வாங்க. அப்பா எப்படி இருக்காருமா? டாடி ரொம்ப நல்லா இருக்காரு அங்கிள். அவர் ஊர்ல இல்ல, சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. அவர் தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாரு. எனக்கு நம்ம வீடு உங்க எல்லாரையும் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் வந்தேன். பார்வதி, இது காவியா, ராஜசேகரோட பொண்ணு. வேணா வீடு தேடி வந்துருச்சு. ஹலோ ஆன்ட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹாய் ஹேண்ட்ஸம், ஐம் காவ்யா. ஹாய். ஹாய் விஜய். ஹலோ. கண்ணு, மூக்கு, மீச எல்லாம் போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கு. காவியா, லக்கேஜ். விஜய், இவர் பேரு குருபாய், எங்களோட கசின். ஹாய். ஹாய். காவியா, அங்கிள். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப. மேல ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுமா. வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பாத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரலாம்ல. சரி சரி. ஒன்னும் அடிபடல. இவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்ததை பார்த்தா சீக்கிரம் திரும்பி போற மாதிரி தெரியலையே. இங்க பாரு பார்வதி, ராஜசேகர் பொண்ணு நம்ம கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கா. அவ திரும்பி போற வரைக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. என்னம்மா, புரிஞ்சுதா? நடந்தது நடந்து போச்சு. விஜய், இன்னொன்னு, வீட்ல இருக்க எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்தீங்க. இவங்க யாருன்னு யாரும் சொல்லவே இல்ல. ஏய் விஜய், இந்த தண்ணி குடி. ஆர் யூ ஓகே? தேங்க்ஸ். இவ பேர் பிரியா, நம்ம சொந்தக்கார பொண்ணுதான். கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பா. ஓ ஹாய். ஹலோ. புருஷன் சரியில்லை, விட்டுட்டு போயிட்டான். இவளுக்குன்னு யாரும் இல்ல. ஐயோ பாவம், அவன் சரியான பைத்தியக்காரனா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு போயிருக்கானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா, அவன் மட்டும். ஆண்டி குடிங்க, இட்லி எடுத்துட்டு வரேன்.
ஹலோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதான் அவங்களோட பர்சனல். நீங்க அமைதியா சாப்பிடுங்க. எனக்கு 2 இட்லி. இட்லியோட வெள்ளையா இருக்காங்க. இட்லி. ஏய், இவ்ளோ சாப்பிட போறீங்களா? பிளேட்ட பாருங்க. போதுமா? மூஞ்ச பாரு. இல்ல சாப்பிட்டுறேன். ச்சே, என்ன ஊரு அதெல்லாம் இப்ப பார்த்தாலும் தூசியாவே இருக்கு. எத்தனை தடவை தான் ஏதோ தொடக்கிறது? சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தொடச்சிட்டு இருக்கேன். எங்க ஊரை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்க ஊரை பத்தியா? நான் எதுவும் சொல்லப்பா, நான் எதுவும் சொல்ல. உங்க ஊரை பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்க ஊருக்கு நீ திரும்பி போக முடியாது. நானா? ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ம். பெரிய ஊர் இது, சிங்கப்பூர். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லப்பா. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? நானா? என் முதலாளிக்கு எல்லாமே நான் தான். அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க? எங்க முதலாளியோட பிஏ, சிசிய, அந்த வேலை இந்த வேலை எல்லாமே நான் தான். ஓ அப்படியா? அது சரி, நீங்க இங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஏய், கெஸ்ட் கிட்ட எல்லாம் அப்படி கேட்க கூடாதா? முதலாளி வீட்டு விஷயம் எல்லாம் டிரைவருக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்ன? டிரைவருன்னு சொன்னேன். ஏய், நான் டிரைவர் இல்ல, காவியா கசின். காரை ஓட்டிட்டு வந்தது யாரு? நான்டா. அப்ப நீதான் டிரைவரு. இன்னும் எத்தனை நாளைக்குங்க அவ இங்க இருப்பா? இப்பதானே வந்திருக்கா. அங்கிள், ஆன்ட்டி. வாமா. ஓ அங்கிள், சும்மா ஊரை சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் விஜய கூட கூட்டிட்டு போகட்டுமா? அங்கிள், கூட்டிட்டு போகவா? கூட்டு போமா, அதெல்லாம் என்ன? காவியா நீங்க குருபாய் கூட போலாம்ல? குருபாய் கூடயா? வேண்டாம் வேண்டாம், நீங்களே வாங்கல. அப்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. விஜய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கூட போயிட்டு வா, போ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தேங்க்யூ அங்கிள். குருபாய், கார் எடுங்க, ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். யார் யார் போறோம்? நானே, நீங்க, விஜய். ஐயோ, உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு? டிரைவ் பண்றதுக்காக தான். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியல காவியா. என்னது? அது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போக போற. காமன் சென்ஸ் வேணா? ஐ மீன் பிரைவசி வேணா? நீங்க கார் ஓட்டுங்க, நானும் விஜயம் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம். ஐயோ தத்தி, நான் முன்னாடி உட்கார்ந்து இருந்தா உங்க 2 பேருக்குள்ள பிரைவசி இருக்காதே. புரியலையா? அப்பப்ப மிரர்ல நான் உங்க 2 பேரையும் பாத்துட்டு இருப்பேன்ல. என்ன பேசுறீங்க? கிட்டவா, நீயும் விஜயும் பைக்ல போங்க. ஆமால, கரெக்ட் தான். நீ விஜய் கூட பைக்ல போகும்போது உனக்கும் அவனுக்கும் டச்சிங் டச்சிங். ஹலோ, என்ன நினைச்சு பாக்குறியா? அப்புறம் போலாமா? ஓகே ஹேண்ட்ஸம், பட் கார் வேண்டாம், பைக்ல போகலாமா? பைக்கா? ஆமா காவியா, நீங்களும் பைக்ல போங்க. போங்க போங்க. வேணாம், கார்லயே போலாம். நான் டிரைவ் பண்றேன். காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் பைக்ல போக சொன்னேன். பைக்ல போங்க ப்ளீஸ். சரி 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 சரி, வாங்க போலாம். பாய். ஓகே பாய். உட்காந்துக்கோ, கட்டி பிடிச்சி. அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. வாவ், இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குதுல்ல. வாட் a place. I'm really enjoying your riding. காவியா,
இது கிராமம். இவ்வளவு நெருக்கம் வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. விஜய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? அது ஆமா, ஆனா ரோட்ல போற தெரியாதவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஓ ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சென்டிமெண்ட்.